சார் வணக்கம். வணக்கங்க. நான் உங்க அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேங்க. சரிங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டா இருந்தது. சரி, ஓகே. அதனாலதான் கொஞ்சம் கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன், பேசிக்ஸ் என்னென்ன, உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி சரிங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? கரெக்ட். உங்களோட ஆமாங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்ன? கரெக்ட். ஷூர். நான் அப்படியே சொல்றேன். ஜஸ்ட் பெஸ்ட். ஒரு கேஷுவல் இது. ஆமாங்க. அது மாதிரியே பண்ணுவோம். சார், இப்போ ஏற்கனவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு சரிங்க. ஃபேமிலிக்கு. ஆனா ஓகே. அம்மா கிடையாது அதுல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப அம்மா இன்க்ளூட் பண்ணா ரொம்ப பிரீமியம் அதிகமாகும்னு ஆமா. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து, ஆனா வந்து அம்மாக்கு எதுல இருக்குன்னா என்ற கார்பரேட்ல இருக்கு. சரிங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் தான். நான் சரிங்க. ஏற்கனவே ஒரு டீம் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஃபினான்ஸ் தான் இருக்கேன். ஐ மீன் சரிங்க. இஆர்பியில் இருக்கேங்க. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, கார் இன்சூரன்ஸ் இருக்கு, ஓகே. லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு பாக்குறேன். ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா, எனக்கு பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே. எப்பவுமே வந்து 160 170 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே. 170/110. அதனால இன்சூரன்ஸ் நான் கிளைம் பண்ண, ஐ மீன் அப்ளை பண்ணேன். ஓகே. ஆனா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டேர்ம் அதனால சரி, இன்சூரன்ஸா? கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அது டேர்ம் இன்சூரன்ஸா? டேர்ம் இன் ஆமா, டேர்ம் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் ஓகே, ஓகே, இன்சூரன்ஸ். ஓகே. பியூர் டேர்ம் ஆமா இன்சூரன்ஸ். ஆமா, எந்த பியூர் டேர்ம். கம்பெனில நீங்க அப்ளை பண்ணீங்க? நான் டாடா ஏஇ அந்த சுரக்ஷா சம்பூர்ணான்னு ஏதோ இருக்குல்ல சார், அதுல ஆமா, ஆமா. அதுல வந்து 2 crore பண்ணேன். ஓகே. அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க மெடிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. டெஸ்ட் எல்லாம் ஓகே. போனேன். ஆ. அதுல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. இசிஜி எல்லாமே கரெக்டா இருக்கு. ம். அந்த பிபி மட்டும் எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். எனக்கு முதல்ல இருந்தே அந்த இஷ்யூ இருக்குங்க. எப்பவுமே 160 170 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஓகே. ஏன்னா அது ஒர்க்னால, எங்க ஒர்க் அந்த மாதிரி என்ன, நான் 4 o'clock இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் வேலை இருக்கேன். ஏதோ டென்ஷனான வேலை தான் ஓகே. இந்த மாதிரி. ஆனா வீட்டுல இருந்தே தான் பண்றேன். எங்கேயுமே நான் ஆபீஸ்லாம் எங்கேயும் போறது இல்லைங்க. சரிங்க. சரிங்க. இதுதான். அதனால நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலங்க. அது சரிங்க. மட்டும் இது வச்சிருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு கவரேஜ் வச்சிருக்கீங்க? இது வந்து 5 lakhs சார். ஓகே. எந்த ஸ்டார் கம்பெனிங்க? தான் இருக்கு. ஸ்டார் ஸ்டார் அஷ்யூர். ஹெல்த். ஸ்டார் ஸ்டார். அஷ்யூர். ஓகே. அஷ்யூர். ஆமா. உங்களுக்கு எத்தனை கிட்ஸ்? 2 kids சார். ஓகே. அப்போ நீங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 கிட்ஸ்க்குன்னு 5 lakhs கவரேஜ் ஆமா வச்சிருக்கீங்க. 5 lakhs கவரேஜ் பண்ணுறேன். அம்மாக்கு தனியாக எடுக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கு ஒரு கேட்கணும், அது ஒண்ணு. ஆ. இன்னொன்னு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், நான் மெடிக்கல் ரிப்போர்ட் ஷேர் பண்றேன். ம். இதை வச்சு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா? இல்ல எனக்கு என்னன்னா சார், இந்த பிபி வந்து கம்மி ஆயிருச்சு, எனக்கு கரெக்ட் ஆயிருச்சு. எப்பன்னா ம். நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணி மாத்திரை எல்லாம் எடுத்தேன்னா கம்மி ஆயிடுச்சு. ஆனா சரிங்க. என்ன எனக்கு பயம் வந்துருச்சுன்னா, ஆ. அவங்க கொடுக்குற மாத்திரை பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்க. ம். எனக்கு பேசிக்கா எனக்கு எங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ம். எனக்கு இந்த மாதிரி நான் மாத்திரை அது மாதிரி சாப்பிடறதே கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாது, இதுதான் எங்களுடைய எய்மே. ஓகே. அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இப்பயே சரியாச்சுன்னா என்ன பரவாயில்ல. ஏஜ் சார் உங்களுக்கு? 44 சார். 44ஆ? ஆமாங்க. ஓகே, ஓகே. எனக்கு கிட்ஸ் என்னன்னா, என்ன படிக்கிறாங்க? கிட்ஸ் வந்து ஒரு குழந்தை வந்து 3rd ஸ்டாண்டர்ட், இன்னொரு ஓகே. குழந்தை வந்து 1st ஸ்டாண்டர்ட் போறாங்க. ஆமாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அவங்க மேம் ஒர்க் பண்றாங்களா? அவங்க டென்டிஸ்ட்ங்க. முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ஓகே. பண்ணல. அவங்க இனிமேல் தான் பண்ணணும். இந்த குழந்தைகள் கொஞ்சம் பெருசானோன்னு பண்ணுவாங்க அவங்க. ஓஹோ. ஓகே, ஓகே. ஆமா ஆமாங்க, இதுதான் பிளான். இது தவிர வேற ஏதாவது லோன்ஸ் இருக்குங்களா? இல்ல ஹவுஸ் சார், லோன்? அதுதான் நான் சொல்றேன். நான் எனக்கு வந்து 0 லோன் சார், நோ கிரெடிட் கார்ட்ஸ். என்ற ஐடியா என்னன்னா, எப்பவுமே லோன் வாங்கக்கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய பிளானே. ஓகே. ஆமாங்க. ஆனா நான் வாங்கியிருக்கேன். எப்பன்னா ஹவுசிங் லோன் ஒரு 2 ஹவுசிங் லோன் வாங்கினேன். அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரியல் எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு. அது போக எஸ்ஜிபி இருக்கு, சார்ஜிங் கோல்ட் பாண்ட் ஒன்று வச்சிருக்கேன், ஒரு 11 lakhs அந்த ரேஞ்ச் போட்டு வச்சிருக்கேன். அது போக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அம்மா பேர்ல வந்து ஒரு 25 lakhs போட்டாங்க. ரீசெண்டா தான் இதெல்லாம் டெப்ஸ்ல நான் சொல்றேன், இதெல்லாம் செக்யூர்டா இருக்குன்னு இருக்கேன். ஒரு 2 எஃப்டி போட்டாங்க. அது எதுக்குன்னா ஒரு 3 lakhs 3 lakhs எதுக்குன்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கெல்லாம் ப்ரீமியம் எல்லாம் அதுவே கவர் பண்ணிடும், நம்ம எதுவும் கையில இருந்து போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்காக 2 போட்டு வச்சிருக்கேன். இல்ல லாஸ்ட் என்ன சொன்னீங்க? 2 எஃப்டி இருக்கு சார். எஃப்டி. ஓகே. அந்த எஃப்டில இப்பதான் நல்லா இருக்குங்களே எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்? இப்ப வந்து நான் ஸ்ரீராம்ல போட்டேன் சார் ஒண்ணு. அது வந்து ஸ்ரீராம் ஒண்ணு 9.2% சார். ஓஹோ. ஓகே. எத்தனை இது மந்த் இது லாக்இன்? லாக்இன் 5 years. நானே தான் விரும்பி தான் 5 years போட்டேன். ஆனா வந்து இது நான் பார்த்தேன், நினைச்சேன் 3 years போட்டா கம்மி ஆகுமா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, 5 yearsக்கும் ஹோல் 5 years 9.2 கொடுக்குறான். இது சீனியர் சிட்டிசன் பிளஸ் லேடிஸ் அப்படிங்கறதால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருந்தது. அது என்னங்க மந்த்லி பே அவுட் மாதிரி வந்துருமா? இது இயர்லி பே அவுட்னு எடுத்துட்டேன். ஏன்னா அந்த இயர்லி எனக்கு தேவை இயர்லி தான்.
எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு, இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு. அதனால நான் இயர்லியா பண்ணிட்டேன். பஜாஜ் இன்னொன்னு வந்து பஜாஜ்ல எடுத்தேன், பஜாஜ் ஃபின்சர்வ்ல. அதுவும் அதே மாதிரி தான். ஆனா என்னன்னா அதுல கொஞ்சம் ரேட் கம்மி. ஸ்ரீராமோட கம்மி. ஆனா ஏன் எடுத்தேன்னா அதுக்கு ரிசல்ட் ரேட்டிங் AAA, இது வந்து AA+. பட் ஓகே, எனக்கு ஏன்னா 5 lakhs வரைக்கும் கவரேஜ், ஐ மீன் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி எடுத்தேன். 3 lakhs. அதனால உங்களுக்கு எப்படியும் அவங்க இன்ட்ரெஸ்டோட சேர்த்தாலே 5 lakhs தான் வரும். அதனால அந்த மாதிரி எடுத்தாங்க. இந்த ரெண்டுமே வந்து என்னுடைய இன்சூரன்ஸ் தேவைகளை பூர்த்தி, கார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மூணையுமே பூர்த்தி செஞ்சிரும். ஏன்னா அதுல இருந்து வர்றது ஒரு 50 lakhs வரும், 50,000 ஒரு மந்த் இயர்லி. அதுக்குள்ள நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். டேர்ம் இன்சூரன்ஸ் 2 crore நீங்க போடுறதுக்கு என்ன ரீசனுங்க? அது இப்ப ஆக்சுவலா எப்படி நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நார்மலா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்கம் இருக்கும் இல்லைங்களா, ஆனுவல் இன்கம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 25 டைம்ஸ்ன்ற மாதிரி சும்மா தம்பு ரூலுங்க, நமக்கு எவ்வளவு நமக்கு தேவைன்றது. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் அவர் ஆப்சன்ஸ் போது அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து நம்ம அதை வந்து ஒரு FD ல போட்டோம்னா கூட வீட்டுக்கு ஒரு சேலரி மாதிரி வரும் அப்படி. பிளஸ் அந்த அமௌண்ட் பிளஸ் நம்ம ஏதாவது லோன் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அப்ப நமக்கு வந்து சில பேர் 50 lakhs ஹோம் லோனே வச்சிருப்பாங்க போது அது பிளஸ் 50 அதை ஒரு டபுள் பண்ணிட்டு ஒரு 2C அப்படி சொல்றேன் நான். சோ அந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்குங்களா, இல்ல ஜஸ்ட் ஜெனரலா எதுக்கு நீங்க அந்த 2 crore மாதிரி எக்ஸ்பெக்ட் வச்சு பண்ணீங்க? அது ஏன்னா சார், இப்ப நமக்கு லோன் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஹெட்ஜிங் ப்ரொடெக்ஷனுக்காக தான், நம்ம இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 65 வரைக்கும், ஏன்னா நான் இப்ப இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் ஒர்க் பண்றேன். எந்த கம்பெனிலயும் ஒரு கம்பெனி ஒர்க் பண்றேன், பட் இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அதை விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரியா நான் ரன் பண்ண போறேன். என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்க வரைக்கும் நான் கண்டிப்பா ரன் பண்ணதான் போறேன். அதனால வந்து ஓகே இது போதும். இன்னும் ஆக்சுவலா நான் 1 crore போதும் தான் பார்த்தேன். இது ஒரு ஹெட்ஜிங்காக மட்டும்தான் என்னுடைய. ஆமா சார், இதுதான். ஏன்னா ரொம்ப அதுக்கு தேவையில்லாம அதுக்கு போய் தேவையில்லாம நிறைய காசு கட்டிட்டு ஒரு 90 years 100 years எல்லாம் போட சொல்றாங்க, அது தேவையில்லை. ஆக்சுவலா அதுதான் ரைட்டுங்க. இப்ப நான் அதுக்கு தான் இந்த क्वेश्चन வந்தேன். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ஒரு 60 yearsக்கு வச்சுங்களேன், நம்மள இல்ல 65 அப்படின்னு 20 years இல்ல 25 yearsக்கு நீங்க எடுத்தாவே போதும். டேர்ம் இன்சூரன்ஸ் 20 yearsக்கு எடுத்தாவே போதும். ஏன்னா அதுக்கு அந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அதுக்கான கார்பஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடலாம். அப்புறம் இதே சப்போஸ் நான் ஒரு 75 எடுத்துட்டு 60க்கு அப்புறம் எனக்கு வருமானமே வரலன்னு வச்சுக்கோங்க, எப்படி அதை கட்டுவேன்? அது கரெக்ட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, 5 lakhsன்றது பத்தாது சார். அது உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்க, சூப்பர் டாப் அப். ஆமா புரிஞ்சு சார். ஆமா, அது பண்ணலாம் சார். அது பெரிய கவர் போட்டுடுங்க, அது பெரிய கவர் 1CK போட்டுருங்கன்றேன் நான். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன்னா இப்ப கார்ப்பரேட்லயே எனக்கு கிளைம் இருக்கு. எனக்கு வந்து ஆதித்ய பிர்லா இருக்கு, அது வந்து ஒரு 6 lakhs இருக்கு. அதுவே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. நம்ம அதுக்கப்புறம் நான் 60 years வரைக்கும் எப்படியும் ஒர்க்கும் பண்ண போறேன். இப்ப அதுக்கப்புறம் தான் இதுல சப்போஸ் கிளைம் பண்றதுன்னா கிளைம் பண்ண போறேன். ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு இதுல நோ கிளைம் போனஸ் இருக்கு. இது 5 lakhs எடுத்துருக்கேன், அதுவே 10 lakhs ஆயிடும். ஏன்னா நான் ஒரு 3 years கிளைம் பண்ணாம விட்டேன்னா 3 yearsக்கு நான் பேவும் பண்ணிட்டேன் அட் அ டைம். அது ஆக்சுவலா அது சரியில்லை. பட் இருந்தாலும் என்கிட்ட அவ்வளவு நாலேஜ் இல்லாதனால நான் 3 years அட் அ டைம் சிங்கிள் செட்ல 50,000 சம்திங் பே பண்ணிட்டேன். அதனால 3 years. இப்ப நீங்க அந்த இது போட்டது எதுக்கு கோ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி போக கூடாதுங்க, அதுதான் பேசிக். எனக்கு அப்ப அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, அதனால நான் அது ரொம்ப அது டீடைலா போங்கிறது எனக்கு தெரிஞ்சது 10% கோ பேமெண்ட் இருக்கு. அதுதான் சார் கேட்சே அங்க. நீங்க அதுலதான் அவங்க வந்து இது பண்ணிட்ட பிரீமியம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இப்பெல்லாம் வந்து 60 கூட கிடையாதுங்க, 40க்கு மேலேயே நமக்கு வந்து கிளைம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்குங்க மெடிக்கல் இது பாத்தீங்கன்னா. 60க்கு மேலன்னா கன்ஃபார்ம்னு வச்சுங்களேன். அப்ப இந்த 10% போது அது ஒரு பெரிய அமௌண்டா வரும்ன்ற நான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இது வந்து பேசிக்ஸ் இப்போ பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நம்பர் 1 வந்து நோ கோ பேமெண்ட், நோ ரூம் கேப், எதுவுமே நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். சார் ஒண்ணு பண்ணலாங்களா சார், இப்போ இத நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். ஸ்டார் ஹெல்த்துக்குள்ளேயே நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாங்க. காம்ப்ரிஹென்சிவ் போயிடுங்க. காம்ப்ரிஹென்சிவ் எல்லாமே கவர் ஆகும். ஆமா, ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுங்க. அப்புறம் அதுல நீங்க அதே 5 lakhs வச்சுக்கலாம், ஒன்னும் இது கிடையாதுங்க. நான் வெறும் பிளான் தான் நான் சேஞ்ச் பண்றேன்.
அதுல இருந்து 5 lakhsக்கு சேம் இது நீங்க பேசிக்ஸ் இது காம்ப்ரிஹென்சிவ் போயிட்டுங்க. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு ப்ரொடெக்ட் பிளான் ஒண்ணு இருக்குங்க. சூப்பர் டாப் நீங்க சொன்ன சூப்பர் டாப் அதுவும் ஆட் சூப்பர் டாப் அப் ஒண்ணு எடுத்துட்டு அதுக்குள்ள இல்ல இன்னொரு ரைடர் ஒண்ணு இருக்கு. சரிங்க. ப்ரொடெக்ட்னு அது என்னதுன்னா அந்த சில இது கவர் ஆகாதுன்றது கன்சியூமபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. ஆமா ஆமா சார். அந்த ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி திங்க் பண்றது கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிராக்டிகலா நம்ம சில கிளைண்ட்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நம்ம ஃபீட்பேக் பாக்குறோம் இல்லைங்களா இந்த ஃபீல்டு இருக்கும்போது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமபிள்ஸே ஒரு 20,000 25,000 ஆயிடுது. இன்னைக்கு தேதிக்கு சொல்றேன் நான். சரி, எனக்கு நல்ல புரிஞ்சு சார். என்னோட ஐடியா என்னன்னா ஹாஸ்பிட்டலே போக கூடாதுன்னு. பட் போனா நாம வந்து அது போறது அன்பார்ச்சுனேட்லி தான் போறோம். அப்ப போய் மறுபடியும் காசு கிளியர் தாட் என்னன்னா நம்ம இந்த பிரீமியம் கட்டுறத பத்தி மறந்துடணும். போகாம வேஸ்ட்னு நினைக்க கூடாது. ஆமா நம்ம போனாலும் நமக்கு நல்லதுதான். கரெக்ட். பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் போனோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு வேற எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. நம்ம அட்டென்ட் பண்றோம், நம்மளோட இது தான் இருக்கணுமே தவிர பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும் நமக்கு மைண்ட். இந்த ஒரு பேர்டன், பினான்சியல் பேர்டன் மட்டும் இருக்கக்கூடாதுங்க.